ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்கள். ஒரு 10 பேர் இருக்கிற இடம், எல்லாரும் சிரித்து பேசிகிட்டு இருக்காங்க. திடீர்னு உங்களை நோக்கி ஒரு விஷயம் வருது. ஒரு கிண்டல் இல்லைன்னா ஒரு மட்டமான விஷயம். அந்த நொடியில் உங்களை சுற்றி இருக்கிற எல்லாருமே சிரிக்கிறாங்க. நீங்களும் மற்றவங்களுக்காக வெளியில் ஒரு போலி சிரிப்பை சிரிக்கிறீங்க. ஆனால் அந்த நொடியில் உங்களோட தொண்டைக்குள்ள ஏதோ ஒன்று உருண்டையாக வந்து அடைக்குமே. அந்த உணர்வு உங்களுக்கு தெரியுமா? திடீர்னு அந்த இடமே இருட்டான மாதிரி இருக்கும். உங்கள் காதில் மற்றவங்களோட சிரிப்பு சத்தம் எதுவுமே கேட்காது. உங்கள் இதயத்தோட துடிப்பு மட்டும்தான் சத்தமாக கேட்கும். தலை குனிஞ்சு நிற்கிற அந்த நொடியில் பூமி பிளக்காதா, நாம் உள்ளே போயிட மாட்டோமா அப்படின்னு தோணும். வீட்டுக்கு வந்து தனியாக உட்காரும்போது கண்ணில் இருந்து கண்ணீர் தார தாரையாக கொட்டும். நான் எதுக்கு வாழணும், எல்லாரும் ஏன் என்னையே குறி வைக்கிறாங்க? இந்த வலி, இந்த நரக வேதனை இருக்கே, அது அனுபவிச்சவங்களுக்கு மட்டும்தான் தெரியும். அந்த வழியோட இன்னைக்கு இந்த வீடியோவை பார்த்துட்ருக்கீங்கன்னா, இன்னைக்கு நான் சொல்கிறத நல்லா கவனிங்க. அவமானப்பட்ட அதே இடத்துல தான் உங்களுக்கான அங்கீகாரம் காத்துக்கிட்டு இருக்கு. உங்களை உடைச்ச அதே வார்த்தைகளை வச்சு தான் நீங்கள் ஒரு சாம்ராஜ்யத்தை கட்ட போகிறீங்க. இந்த வீடியோவில் நான் சொல்ல போகிற இந்த 5 தந்திரங்கள், இது ஒரு சாதாரண விஷயம் இல்லை. இது ஒரு மனநல, ஒரு புதிய அடையாளம். உங்களை அவமானப்படுத்தின அதே இடத்துல ஒரு நாள் அவங்க தலை குனிஞ்சு நிற்கிற அளவுக்கு உங்களை நீங்கள் எப்படி செதுக்கிக்கணும் அப்படின்றத தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். நம்ம சொல்ல போகிற அந்த 5வது விஷயம் ஒரு மேஜிக் மாதிரி. அதை நீங்கள் உண்மையாக புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா அன்னைக்கு உலகத்தில் எந்த கொம்பனாலையும் எந்த வார்த்தையாலையும் உங்களை மனசால கூட தொட முடியாது. அதனால் ஒவ்வொரு வார்த்தையையும் தவற விடாமல் கேளுங்க. ஏன்னா இது ஒரு சாதாரண வீடியோ இல்லை, இது உங்களுக்கான நேரம், உங்களுக்கான திருப்பு முனை. இப்போ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் இன் சிம்பிளை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம அப்லோட் பண்ணுற ஒவ்வொரு வீடியோஸும் உங்களுக்கு இம்மிடியட்டாக ரீச் ஆகும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். இப்போ வாங்க ஆரம்பிக்கலாம். தந்திரம் 1, 0 ரியாக்ஷன். வாழ்க்கையில் ஒருத்தர் உங்களை அவமானப்படுத்துகிறப்போ இல்லைன்னா மட்டமாக பேசுகிறப்போ உங்களுக்குள்ள முதல்ல வர உணர்வு கோபம். அந்த நிமிஷம் உங்களோட ரத்தம் துடிக்கும். அதே சமயத்தில் உங்களோட நாக்கையே உங்களால் கட்டுப்படுத்த முடியாத அளவுக்கு இருக்கும். பதிலுக்கு 4 வார்த்தை அவங்கள அசிங்கமாக கேட்கணும்னு கூட தோணும். ஆனால் நீங்கள் அந்த இடத்துல செய்கிற அந்த ஒரு ரியாக்ஷன் தான் அவங்களுக்கு நீங்கள் கொடுக்குற மிகப்பெரிய வெற்றி. இதை ஃபஸ்ட்டு ஆழமாக புரிஞ்சுக்கணும். ஏன் ஒருத்தங்க உங்களை ஃபஸ்ட்டு அவமானப்படுத்துகிறாங்கன்னு தெரியுமா? அவங்க ஒரு வேட்டைக்காரன் மாதிரி. ஒரு வேட்டைக்காரன் ஒரு அம்பை எறிகிறான்னா அவன் என்ன எதிர்பார்க்குறான்? அந்த அம்பு அவனோட இலக்கை அடையணும், அந்த இறை துடிக்கணும், பயந்து ஓடணும். அப்போ தான் அவனுக்கு அது ஒரு வேட்டை. உங்களை நோக்கி அவமானமாக வர்ற வார்த்தைகள் எல்லாமே அந்த வேட்டைக்காரன் வீசுகிற அம்பு தான். அவன் எதை எதிர்பார்க்குறான் அப்படின்னா அந்த அம்பு உங்களோட மனசில் பட்டு துடிக்கணும். அது மட்டும் இல்லாமல் பதிலுக்கு நீங்கள் கத்தணும், இல்லைன்னா அழுதுகிட்டு அங்கே இருந்து போயிடணும், இல்லைன்னா அவங்கக்கிட்ட சண்டைக்கு போகணும். இதில் நீங்கள் எதை செஞ்சாலும் அவங்க வீசின அம்பு அதோட இலக்கை அடைஞ்சிட்டுன்னு அர்த்தம். நீங்கள் எப்போ ரியாக்ட் ஆகுறீங்களோ அப்போது அந்த வேட்டைக்காரனுக்கு ஒரு பயங்கரமான திருப்தி கிடைக்கும். பாத்தியா, இவனை நான் ஒரு வார்த்தையிலையே அசைச்சிட்டேன்னு, இவனோட எனர்ஜியை நான் கண்ட்ரோல் பண்ணிட்டேனோ. அவங்களோட மனசுக்குள்ள ஒரு கர்வம் வரும்.
உங்களை ஒரு பொம்மை மாதிரி அவங்க ஆட்டி படைக்கிறதா நினைப்பாங்க. ஆனால் இப்போ ஒரு சூழலை நீங்கள் கற்பனை பண்ணி பாருங்க. அவங்க ஒரு அம்பை வீசுகிறாங்க, ஆனால் நீங்கள் ஒரு கல் சுவர் மாதிரி இருக்கிறீங்க. அந்த அம்பு உங்கள் மேலே படாமல் தரையில் விழுது. நீங்கள் எந்த ஒரு சலனமும் இல்லாமல், எந்த ஒரு கோபமும் இல்லாமல் அமைதியாக அவங்களோட கண்ணை மட்டும் பார்க்குறீங்க. இப்போ என்ன நடக்கும் தெரியுமா? அந்த வேட்டைக்காரன் குழம்பிடுவான். அவமானப்பட்டது நீங்கள் இல்லை, அவங்க தான். ஏன்னா அவங்களோட இத்தனை பெரிய முயற்சி தோல்வி அடைஞ்சிருச்சு. நீங்கள் அமைதியாக இருக்கிறது போது அந்த அம்பு உங்களை காயப்படுத்துறதுக்கு பதிலாக அந்த அம்பை யார் எஞ்சாங்களோ அவங்களையே திரும்ப போய் தாக்கும். ஒரு கட்டத்தில் சுற்றி இருக்கிறவங்களுக்கு முன்னாடி ஒரு பைத்தியக்காரன் மாதிரி அவங்க முன்னாடி கத்திட்டு இருக்கிறது அவங்களா தான் இருப்பாங்க. அந்த இடத்துல நீங்கள் ஒரு ராஜாவாக நிற்பீங்க. ஜீரோ ரியாக்ஷன் அப்படின்றது ஒரு பலவீனம்லாம் கிடையாது. இது ஒரு உச்சக்கட்ட மன உறுதின்னு தான் சொல்லணும். ஒரு நாய் குறைக்குதுன்னா நாமளும் அந்த நாய்க்கு இணையாக குலைச்சா அந்த நாய்க்கும் நம்மளுக்கும் என்ன வித்தியாசம் இருக்குது? அந்த நாய் குறைக்கிறது அதோட குணம். ஆனால் அதை கண்டுக்காம போகிறது தான் ஒரு சிங்கத்தோட குணம். நீங்கள் பதிலுக்கு பதில் பேசும்போது அவங்களோட லெவலுக்கு இறங்கிடுறீங்க. அவங்க உங்களை அவங்க இருக்கிற அந்த அழுக்கான இடத்துக்கு இழுக்கிறாங்கன்னு அர்த்தம். ஆனால் நீங்கள் அமைதியாக இருக்கிறப்போ நீங்கள் உங்கள் லெவல்லையே நிற்கிறீங்க. அவங்களால உங்களை தொடக்கூட முடியாது. உளவியல் ரீதியாக பார்த்தா ஒருத்தர் உங்களை அவமானப்படுத்துகிறாங்கன்னா அவங்க மனசுக்குள்ள ஏதோ ஒரு தாழ்வு மனப்பான்மை இருக்கிறதா அர்த்தம். உங்களை விட அவங்க சின்னவங்களா உணர்றதான தான் உங்களை கீழே இறக்கி பார்க்கணுன்னு நினைக்கிறாங்க. நீங்கள் கோவப்படும் போது அவங்களுக்கு அந்த அதிகாரம் கிடைக்குது. ஆனால் நீங்கள் ஜீரோ ரியாக்ஷன் கொடுக்கும்போது அவங்க முன்னாடி ஒரு பெரிய வெற்றிடம் உருவாகுது. அந்த வெற்றிடத்தில் அவங்க வீசுகிற வார்த்தைகள் அவங்களுக்கே எதிரொலிக்கும். நாம் இவ்வளவு பேசியும் இவன் ஏன் அசரவே மாட்டேங்கிறான் அப்படின்ற ஒரு பயம் அவங்களுக்கு வரும். உங்கள் மேலே இருந்த அதிகாரம் இப்போ உங்கள் கைக்கே வந்துடும். அந்த 10 செகண்ட் யாராவது உங்களை திட்டும்போது அந்த முதல் 10 செகண்ட் இருக்கு பாருங்க, அதுதான் உங்களோட வாழ்க்கையவே தீர்மானிக்கும். அந்த நேரத்தில் உங்களோட மூளை ஃபைட் ஆர் ஃப்ளைட் மோடுக்கு போகும். ஆனால் நீங்கள் உங்கள் மூச்சை கவனிங்க. அமைதியாக இருக்க பழகிக்கிட்டீங்கன்னா உலகத்தில் எந்த ஒரு மனுஷனாலையும் உங்களை கட்டுப்படுத்த முடியாது. அதே சமயம் காயப்படுத்தவும் முடியாது. நீங்கள் அமைதியாக இருக்கிறப்போ உங்களை அவமானப்படுத்த நினச்சவன் தன்னைத்தானே அசிங்கப்படுத்திக்கிறான். அவன் வீசுகிற ஒவ்வொரு வார்த்தையுமே அவனோட தரத்தை தான் காட்டுது, உங்களோட தரத்தை இல்லை. இதை எப்படி ப்ராக்டிக்கலாக ஹேண்டில் பண்ணுறது? யாராவது உங்களை சீண்டுனா உடனே பதில் சொல்லாதீங்க. ஒரு 5 செகண்ட் அவங்களோட கண்ணை மட்டும் பாருங்க. அந்த பார்வை எப்படி இருக்கணும்னா, பாவம் இவன் ஏதோ கஷ்டத்தில் இருக்கான், அதான் இப்படி கத்துறான் அப்படின்ற பரிதாப பார்வையாக இருக்கணும். இல்லைன்னா எதுவுமே நடக்காத மாதிரி அங்கே இருந்து நகர்ந்து போயிடுங்க. நீங்கள் அங்கே இருந்து போகிறது பயம் இல்லை, அந்த இடமும் அந்த ஆளும் உங்கள் நேரத்துக்கு தகுதி இல்லாதவங்கன்னு நீங்கள் முடிவு பண்ணுறது. ஒன்று மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க, ஒரு மௌனம் ஒருத்தரை எந்த அளவுக்கு சித்திரவதை பண்ணும் தெரியுமா? ஒருத்தர் உங்களை திட்டும்போது பதிலுக்கு நீங்கள் அவரை திட்டுனா அவங்களுக்கு ஒரு சந்தோஷம் கிடைக்கும். ஆனால் நீங்கள் மௌனமாக இருந்தால் அவங்களோட மனசாட்சி அவங்களையே கொன்னுடும். அவங்களோட தூக்கம் கேடும். அவன் ஏன் எதுவுமே பேசலை அப்படின்னு அவங்களோட மண்டையை பிச்சுக்கிட்டு யோசிப்பாங்க. உங்கள் அமைதி அவங்களுக்கு கொடுக்க போகிற மிகப்பெரிய தண்டனை. உங்களை அசைக்க முடியாத ஒரு மனுஷனாக மாத்திர முதற்படி இதுதான். உங்களை அவமானப்படுத்த யாராலையும் முடியாது. நீங்களா அனுமதி கொடுத்தாதானே தவிர இனிமே உங்களை காயப்படுத்துகிற அதிகாரத்தை யாருக்குமே கொடுத்துடாதீங்க. அமைதியாக இருங்க, கெத்தாக இருங்க. உங்களை வேட்டையாட வந்தவன் உங்களோட அமைதியை பார்த்து மிரண்டு போகட்டும்.
தந்திரம் 2, உங்களோட மதிப்பை பிறர் கையில் கொடுக்காதீங்க. வாழ்க்கையில் நம்ம பண்ணுற மிகப்பெரிய தப்பு என்னன்னு தெரியுமா? நம்ம சந்தோஷத்தையும் நம்மளோட நிம்மதியையும் ஏன் நம்மளோட மதிப்பை கூட இன்னொருத்தர் கையில் கொடுத்துட்டு நிற்கிறது தான். யோசிச்சு பாருங்க, உங்ககிட்ட ஒரு விலை உயர்ந்த வைரம் இருக்கு. நீங்கள் தெருவில் நடந்து போயிட்டுருக்கீங்க. யாரோ ஒருத்தர் உங்களை நிறுத்தி, ஏய் எதுக்கு இந்த சாதாரண கல்லை இவ்வளோ பத்திரமா வச்சிருக்க அப்படின்னு கேட்குறாரு. அவர் சொன்ன உடனே அந்த கல் உடனே சாதாரண கல்லாக ஆயிடுமா? இல்லை அந்த வைரத்தோட மதிப்பு கொஞ்சமாச்சு குறைஞ்சிடுமா? கண்டிப்பாக குறையாது. ஏன்னா அந்த வைரத்தோட மதிப்பு அதோட உள்ளதான் இருக்குது, அந்த ஆள் சொல்கிற வார்த்தையில் இல்லை. ஆனால் நிஜ வாழ்க்கையில் நாம் என்ன பண்ணுறோம்? யாராவது ஒருத்தர் நீ உருப்பட மாட்ட, உனக்கு ஒன்றும் தெரியாது, நீ ஒரு முட்டாள் அப்படின்னு சொன்ன உடனே அப்படியே உடஞ்சி போயிடும். அந்த வைரம் தன்னைத்தானே ஒரு கல்லுன்னு நம்ப ஆரம்பித்தா எப்படி இருக்குமோ அப்படி நம்ம மாறி இருக்கோம். நம்ம ஏன் மற்றவங்களோட வார்த்தைக்கு இவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்குறோம்? ஏன்னா நம்மளோட ரிமோட் கண்ட்ரோலை மற்றவங்க கையில் கொடுத்துட்டோம். நீங்கள் அவமானப்படுறீங்கன்னா அந்த இடத்துல என்ன நடக்குது தெரியுமா? எதிரில் இருக்கிறவன் கோவம் அப்படின்ற அந்த பட்டனை அமுத்துனா அப்படின்னா நீங்கள் கோவப்படுறீங்க. அதே மாதிரி அழுகை அப்படின்ற பட்டனை அவன் அமுக்குனா அப்படின்னா அடுத்து நீங்கள் அலறீங்க. இப்போ சொல்லுங்க, நீங்கள் ஒரு சுதந்திரமான மனுஷனா இல்லை அவங்க ஆட்டி வைக்கிற ஒரு பொம்மையா? உங்கள் உணர்ச்சியை நீங்கள் ஆளாமல் யாருன்னே தெரியாத ஒருத்தர் ஆள அனுமதிக்கிறது எவ்வளோ பெரிய தப்பு. உங்களோட மதிப்பு என்னன்னு உங்களுக்கு தெரியாத வரைக்கும் தான் மற்றவங்க கொடுக்குற தீர்ப்பு உங்களை பாதிக்கும். ஒரு நிமிஷம் நிதானமாக யோசிங்க. உங்களை இப்போ அவமானப்படுத்துகிற அந்த ஒரு நபருக்கு உங்களை பற்றி என்ன தெரியும்? நீங்கள் இப்போ இருக்கிற இந்த நிலைக்கு வர்றதுக்கு எத்தனை அவமானங்களை தாண்டி வந்திருப்பீங்க? நீங்கள் சிந்தின கண்ணீர், நீங்கள் தூக்கம் இல்லாமல் கழிச்ச இரவுகள், உங்களோட போராட்டங்கள், உங்களோட மனசுக்குள்ள இருக்கிற வலி, இதில் ஏதாவது ஒன்று அந்த ஆளுக்கு தெரியுமா? ஒன்றுமே தெரியாத ஒருத்தர் உங்கள் வாழ்க்கையோட ஒரே ஒரு பக்கத்தை மட்டும் பார்த்துட்டு நீ சரியில்லை அப்படின்னு சொன்னால் அதையே நீங்கள் உண்மைன்னு எடுத்துக்கணும். ஒரு புத்தகத்தோட ஒரு பக்கத்தை மட்டுமே படிச்சுட்டு அந்த புத்தகமே வேஸ்ட்டுன்னு சொல்கிறவன் எவ்வளோ பெரிய முட்டாளோ அதே மாதிரி தான் உங்களை பற்றி முழுசாக தெரியாமல் தீர்ப்பு சொல்கிறவங்களும். இந்த உலகத்தில் எல்லாத்துக்குமே ஒரு கருத்து இருக்கும். நீங்கள் நல்லதை செஞ்சால் கூட 4 பேர் கண்டிப்பாக உங்களை குறை தான் சொல்லுவாங்க. மற்றவங்க உங்களை பற்றி என்ன நினைக்கிறாங்க அப்படின்றது அவங்களோட மனநிலையை பொறுத்தது. அது ஒன்றும் உங்களோட தரத்தை பொறுத்தது இல்லை. ஒருத்தர் மனசு நிறைய அழுக்க வச்சிருக்காருன்னா அவரோட வாயிலிருந்து அழுக்கு தான் வரும். அந்த அழுக்கை எடுத்து உங்கள் தலையில் வச்சுக்கிட்டு ஏன் மேலே அழுக்கு பட்டுருச்சு அப்படின்னு நீங்கள் வருத்தப்படலாமா? அவமானம் அப்படின்றது அவங்க தர்ற குப்பை. அதை வாங்கி உங்களோட மனசுக்குள்ளே வச்சுக்கிட்டீங்கன்னா கண்டிப்பாக அது பேட் ஸ்மெல் தான் அடிக்கும். அதே குப்பையை உரமாக மாற்றி உங்களோட வளர்ச்சிக்கு பயன்படுத்தினா அது உங்களை ஒரு ஆபரணமாக மாற்றும். உங்கள் சுய மதிப்பு அப்படின்றது ஒரு ஊற்று மாதிரி. அது உங்களுக்குள்ளே இருந்து வரணும். மற்றவங்க பாராட்டுறப்ப சந்தோஷப்படுறதும் அவமானப்படுத்துகிறப்போ வருத்தப்படுறதும் ஒரு அடிமை மனநிலைமை தான். நீங்களாக இருக்கிறதுக்கு யாருக்கிட்டையும் அனுமதி கேட்கணும் அப்படின்ற அவசியம் இல்லை. சூரியன் உதிக்கிறதுக்கு யாராவது பர்மிஷன் கொடுக்கணுமா? பூ பூக்கிறதுக்கு கூட யாராச்சும் சர்டிஃபிகேட் தரணுமா? இல்லையே. இயற்கையில் இருக்கிற எல்லாமே அதோட இயல்பில் தான் இருக்குது. ஆனால் நம்ம மட்டும்தான் மற்றவங்க நம்மளை பற்றி என்ன நினைப்பாங்க அப்படின்னு பயந்து நம்மளோட ஒளியை குறைச்சிக்கிறோம். உங்களோட மதிப்பை நீங்களே குறைச்சி மதிப்பிடும் போது தான் மற்றவங்களோட வார்த்தைகள் அம்பு மாதிரி வந்து உங்கள் மனசில் தைக்கும். ஆமாம், நான் அப்படி தான் போலன்னு நீங்கள் எப்போ நினைக்கிறீங்களோ அப்போ தான் அந்த அவமானம் முழுமையடையுது. ஆனால் நீங்கள் உங்கள் மேலே அசைக்க முடியாத நம்பிக்கை வச்சுருந்தா அவங்க என்ன பேசினாலும் உங்களோட காதுக்கு வெளியிலே நின்றுடும்.
ஒரு ஆழமான கடல்ல ஒரு கல்லை தூக்கி போட்டா அந்த கல் கடலுக்குள்ள போயிருமே தவிர கடலோட ஆழத்தை அது மாற்ற முடியாது. அதே மாதிரி நீங்க ஒரு அமைதியான கடல் மாதிரி இருக்கணும். மற்றவங்க வீசுகிற அவமானங்கள் ஒரு சின்ன கல் மாதிரி வந்து விழுந்துட்டு போட்டும் உங்கள் ஆழத்தை யாராலையும் அசைக்க முடியாது. இனிமே யாராவது உங்களை காயப்படுத்த நினச்சாங்கன்னா அப்போது மனசில் ஒரே ஒரு விஷயத்த மட்டும் சொல்லிக்கோங்க. என்னோட மதிப்பு என்னன்னு எனக்கு தெரியும், அதை நிர்வகிக்கிற அதிகாரம் உனக்கு கிடையாதுன்னு. அவங்க கொடுக்குற அந்த அழுக்கை வாங்க மறுத்துடுங்க. அதை நீங்கள் வாங்கலைன்னா அந்த அழுக்கு அவங்கக்கிட்டே தான் இருக்கும். உங்கள் ரிமோட் கண்ட்ரோலை உங்கள் கையிலே வச்சுக்கோங்க. உங்களோட சந்தோஷத்தை யாரும் திருட முடியாது அப்படின்ற நிலைக்கு நீங்கள் வரணும். உங்கள் போராட்டங்கள் உங்களுக்கு தான் தெரியும், உங்களோட வழிகளும் உங்களுக்கு தான் தெரியும். உங்களுக்கான வெற்றியை நீங்கள் தான் செதுக்கணும். மற்றவங்க சொல்கிறது வெறும் சத்தம்தான். உங்கள் மனசு சொல்கிறது தான் இசை. அந்த இசையை மட்டும் கேளுங்க. நீங்கள் ஒரு வைரம் அப்படின்னு இன்னொருத்தர் வந்து சொல்லணும்னு அவசியம் இல்லை. உங்கள் ஒளியை நீங்களே குறைச்சிக்காதீங்க. உங்கள் மதிப்பை வேற யாருக்கும் அவுட் சோர்ஸ் பண்ணாதீங்க. நீங்கள் விலை மதிப்பு இல்லாதவங்கன்னு ஃபஸ்ட்டு நீங்கள் நம்புங்க. அப்புறம் இந்த உலகம் தானாக நம்பும். அமைதியாக ஆழமாக உங்களோட மதிப்பை உணர்ந்து வாழுங்க. ஏன்னா உங்களோட வாழ்க்கைக்கு நீங்கள் தான் ராஜா. தந்திரம் 3, மௌனமான வளர்ச்சி. யாராவது உங்களை பார்த்து கேட்டால் இல்லைனா இதெல்லாம் உன்னால் முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காங்களா? இல்லை உன்னோட தகுதி என்ன, நீ பண்ணுற வேலை என்ன, கொஞ்சம் அடக்கி வாசின்னு உங்களோட கனவுகளை பார்த்து சிரிச்சிருக்காங்களா? அந்த நிமிஷம் உங்களோட மனசுக்குள்ள ஒரு நெருப்பு மாதிரி எரியும் பாருங்க. அந்த நெருப்பை அப்படியே பத்திரமா பிடிச்சிக்கோங்க. ஏன்னா அந்த நெருப்பு தான் உங்களை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போக போகிற எரிபொருள். நாம் என்ன பண்ணுவோம் தெரியுமா? யாராவது நம்மளை மட்டம் தட்டுனா உடனே அவங்க கிட்ட போய் நான் யாருன்னு உனக்கு காட்டுறேன் பாரு அப்படின்னு சவால் விடுவோம். ஆனால் அதுதான் நம்ம பண்ணுற முதல் தப்பு. வார்த்தையால் பதில் சொல்கிறது ரொம்ப ஈஸியான ஒன்று, ஆனால் அதனால் ஒரு பிரயோஜனமும் இல்லை. நீங்கள் வாயால் பதில் சொல்லும்போது உங்களோட எனர்ஜி தான் வீணாகுது. ஆனால் நீங்கள் மௌனமாக இருந்து உங்களோட வேலையில் மட்டும் கவனத்தை செலுத்தினா அந்த எனர்ஜியே ஒரு பெரிய வெற்றியை உருவாக்கும். நீங்கள் பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை, உங்களோட வளர்ச்சி பதில் சொல்லும். உங்களை ஒருத்தர் அசிங்கப்படுத்தினாரா அந்த இடத்துல இருந்து விலகிடுங்க. அவங்க கண்ணுக்கே தெரியாத இடத்துக்கு போயிடுங்க. அப்புறம் உங்களோட வேலையை பார்க்க ஆரம்பிங்க. இந்த உலகத்தில் பழி வாங்குறதுலையே ரொம்ப ரொம்ப இனிமையான விஷயம் எது தெரியுமா? உங்களை வேணான்னு சொன்னவங்க, உங்களை கேலி செஞ்சவங்க, உங்களை ஒரு பொருட்டாக கூட மதிக்காதவங்க அதே இடத்துல நின்றுட்டு இருக்கும்போது நீங்கள் அவங்களோட கற்பனைக்கும் எட்டாத ஒரு உயரத்தில் போய் நிற்கிறது தான். பழி வாங்குறதுனா அவங்கள அழிக்கிறது இல்லை, அவங்கள விட நீங்கள் பல மடங்கு சிறப்பாக வாழ்ந்து காட்டுறது தான். நீங்கள் வளர்ந்து நிற்கிற அந்த உயரத்தை பார்த்து அவங்க அண்ணாந்து பார்க்கணும். இவன் எப்படி இவ்வளோ தூரம் வந்தான், இவனை நம்ம எவ்வளவோ மட்டம் தட்டினோமே, அப்போவும் அசனாமல் எப்படி இவன் இவ்வளோ பெருசாக ஜெயிச்சுட்டான்னு அவங்க மண்டையை அவங்களே பிச்சுக்கணும். அதுதான் நீங்கள் அவங்களுக்கு கொடுக்குற ஆகச்சிறந்த பதிலடி. யோசிச்சு பாருங்க, ஒரு சிங்கம் வேட்டையாட போகும்போது அது சத்தம் போட்டுக்கிட்டே போகாது, ரொம்ப அமைதியாக பதுங்கி போகும். ஆனால் அது பாயும்போது அந்த இடமே அப்படி அதிரும். அதே மாதிரி தான் உங்களோட உழைப்பும் இருக்கணும். நீங்கள் என்ன பண்ணுறீங்க, எவ்வளோ கஷ்டப்படுறீங்க, எப்போ தூங்குறீங்க, இது எதுவுமே அவங்களுக்கு தெரியக்கூடாது. நீங்கள் ஜெயிச்சதுக்கப்புறம் வர்ற அந்த ரிசல்ட்டு மட்டும்தான் அவங்களோட காதுக்கு போய் சேரணும். அதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு இடி மாதிரி விழணும். யாராவது உங்களை அவமானப்படுத்துகிறாங்கன்னா அவங்க உங்களுக்கு பெரிய கிஃப்ட் தர்றதா அர்த்தம். ஏன்னா அவங்க உங்களை உசுப்பி விடுறாங்க. ஒரு ரப்பர் பேண்டை நீங்கள் எந்த அளவுக்கு பின்னாடி இழுக்கிறீங்களோ அந்த அளவுக்கு அது முன்னாடி போகும். அதே மாதிரி அவங்க உங்களை எவ்வளோ பின்னாடி தள்ளுறாங்களோ அதையே உங்களோட வேகமாக எடுத்துக்கிட்டு முன்னாடி பாஞ்சு போய்கிட்டே இருங்க. உங்களை உன்னால் முடியாதுன்னு சொன்ன ஒவ்வொருத்தரோட முகமும் உங்கள் முன்னாடி வந்து போகணும். ஆனால் அவங்கக்கிட்ட சண்டைக்கு போகக்கூடாது.
அந்த முகத்தை எல்லாமே மனசில் வச்சுக்கிட்டு உங்களோட வேலையை இன்னும் வெறியாக செய்யணும். தோற்று போனவன் கத்தும்போது யாருமே கேட்க மாட்டாங்க. ஆனால் ஜெயிச்சவன் மௌனமாக இருந்தாலும் இந்த உலகம் அவனை கூர்ந்து கவனிக்கும். உங்களோட தகுதியை வார்த்தையால் நிரூபிக்காதீங்க, உங்களோட வார்த்தையால் நிரூபிங்க. வார்த்தை இல்லாத வார்த்தைகளாக அது இருக்கட்டும். நீங்கள் வாங்க போகிற கார், நீங்கள் இருக்க போகிற வீடு, உங்கள் பதவி, நீங்கள் அடைய போகிற அந்த கௌரவம், இதுதான் அந்த பேய்களுக்கு நீங்கள் கொடுக்க போகிற சரியான ட்ரீட்மெண்ட். ஒரு காலத்தில் உங்களை கேலி செஞ்சவங்க உங்கள் கூட செல்ஃபி எடுக்கவோ இல்லை உங்ககிட்ட ஒரு நிமிஷம் பேசவோ காத்துக்கிட்டு இருக்கணும். அந்த நிலைக்கு நீங்கள் வர்றது தான் உண்மையான வெற்றி. இனிமே உங்களை யாராவது சீண்டுனா உடனே ரியாக்ட் பண்ணி உங்களோட டயத்தை வேஸ்ட் பண்ணாதீங்க. அவங்க உங்களை கீழே இழுக்க பார்க்குறாங்க, ஆனால் நீங்கள் மேலே பறக்க ஆரம்பிங்க. கோவத்தை ஆக்ரோஷமாக காட்டாதீங்க, அதை உழைப்பாக மாற்றுங்க. உங்கள் வெற்றி தான் இந்த உலகத்திலேயே மிகப்பெரிய சத்தமாக இருக்கணும். அது வரைக்கும் அமைதியாக இருந்து ஆழமாக வேலை செய்யுங்க. மற்றவங்க உங்களை பார்த்து சிரிச்சா சிரிக்கட்டும், ஏன்னா கடைசியாக சிரிக்க போகிறது நீங்கள் தான். தந்திரம் 4. வடுக்களை அஸ்திவாரமாக்கு. உங்களை எந்த இடத்துல உடைக்கணும்னு நினச்சாங்களோ, எந்த இடத்துல அடித்தா நீங்கள் அப்படியே சுருண்டு உளுந்துருவீங்க அப்படின்னு கணக்கு போட்டாங்களோ, அந்த இடத்தையே உங்களோட வாழ்க்கையோட மிகப்பெரிய பலமாக மாற்றுறது தான் இந்த தந்திரத்தோட ரகசியம். வாழ்க்கையில் சில காயங்கள் வரும் பாருங்க, அது உடம்புல வர்ற காயத்தை விட மிக கொடுமையானது. ஏன்னா அது மனசில் வர்ற காயம். யாரோ ஒருத்தர் சொன்ன வார்த்தை, ஒரு துரோகம், ஒரு அவமானம் உங்களை அப்படியே நிலகொலைய வச்சிரும். அன்னைக்கு நைட்டு நீங்கள் தூங்காமல் அழுதுகிட்டு இருக்கும்போது உங்களோட மனசுக்குள்ள ஒரு கேள்வி கூட வந்திருக்கும், எனக்கு ஏன் இந்த நிலைமை, நான் என்ன தப்பு பண்ணேன் அப்படின்னு. அந்த நேரத்தில் நீங்கள் செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்று தான். அந்த வலியை தூக்கி போடாதீங்க, அந்த வலியை கண்டு பயந்து ஓடாதீங்க. அந்த வலியை அப்படியே உங்களோட மனசுக்குள்ளே பத்திரமா வச்சுக்கோங்க. ஏன்னா அந்த வலிகள் தான் உங்களோட ஃபியூல். ஒரு ராக்கெட் விண்ணுக்கு பாயணும் தான், ஆனால் அதுக்கு ஒரு பயங்கரமான நெருப்பு எரியணும். அந்த நெருப்பு தான் புவியீர்ப்பு விசையை தாண்டி அதை மேலே கொண்டு போகுது. அதே மாதிரி தான் உங்களை அவமானப்படுத்தினவங்க கொடுத்த வலி இருக்கே, அதுதான் உங்களை இந்த சாதாரண வாழ்க்கையிலிருந்து ஒரு அசுர வளர்ச்சிக்கு கொண்டு போகிற நெருப்பு. உனக்கு தகுதி இல்லைன்னு ஒருத்தன் சொன்னானா, உன்னோட முகம் என்ன, உன்னோட நிறம் என்ன, உன்னோட வசதி என்ன, நீ எல்லாம் இதை பண்ணலாமான்னு உங்களை கேலி செஞ்சாங்களா, அந்த வார்த்தைகளை உங்கள் மனசில் ஒரு ஆணியாக அடித்து வைங்க. அந்த ஆணி தான் உங்களோட வளர்ச்சிக்கான அஸ்திவாரக்கல். ஒரு கட்டடம் எந்த அளவுக்கு உயரமாக போகணுமோ அந்த அளவுக்கு அதோட அஸ்திவாரம் இருக்கணும். உங்கள் மனசில் விழுந்த அந்த ஆழமான காயங்கள் தான் நீங்கள் கட்ட போகிற அந்த மிகப்பெரிய வெற்றி கோபுரத்தோட அஸ்திவாரம். நம்மளை ஒருத்தர் காயப்படுத்தும் போது நம்ம 2 விதமாக மாறலாம். ஒன்று, அந்த காயத்திலேயே வெந்து சாம்பலாகிடலாம். இல்லைன்னா அந்த நெருப்பில் வெந்து ஒரு வைரம் மாதிரி மாறி ஜொலிச்சிடலாம். வைரம் அப்படின்றது என்ன தெரியுமா, ஒரு கரிக்கட்டை அதிகப்படியான அழுத்தத்தையும் சூட்டையும் அதிகமாக தாங்கிக்கும் போது தான் அது வைரமாக மாறுது. உங்களுக்கு கிடைச்சிட்ருக்கிற இந்த வலியும் அழுத்தமும் உங்களை அழிக்கிறதுக்கு இல்லை, உங்களை ஒரு வைரமாக செதுக்கிறதுக்கு தான். அந்த வைராக்கியம் உங்களுக்குள்ளே வரணும். இன்னைக்கு என்னை பார்த்து சிரிச்சியே, அதே இடத்துல இந்த உலகத்துக்கு முன்னாடி நீங்கள் எல்லாரும் அண்ணாந்து பார்க்குற அளவுக்கு உயர்ந்து நிற்பேன். அன்னைக்கு என்னோட வெற்றியை பார்த்து நீங்கள் கைத்தட்ட வேண்டாம். அந்த ஆச்சரியத்தில் உங்களோட வாய் அடைச்சி போகணும். இந்த வெற்றி தான் உங்களை அடுத்தடுத்த கட்டத்துக்கு தள்ளும். நீங்கள் சோர்ந்து போகும்போதெல்லாம் அந்த அவமானத்தை நினச்சி பாருங்கள். தூக்கம் வரும்போதெல்லாம் உங்களை ஒதுக்குனவங்களோட முகத்தை ஞாபகப்படுத்தி பாருங்கள். அந்த வழி தான் உங்களை ஓட வைக்கும். நிறைய பேர் தழும்பு அப்படின்னா அசிங்கம் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனால் தழும்பு அப்படின்றது அசிங்கம் கிடையாது. நீங்கள் ஒரு பெரிய போர்க்களத்தில் போராடி அதிலிருந்து உயிர் பிழைச்சி வந்திருக்கீங்க அப்படின்றதுக்கான மெடல்.
அதுதான் அந்த தழும்புகள். காயங்கள் காலப்போக்கில் தழும்பாக மாறும். ஆனால் அந்த தழும்புகள் தான் நீங்கள் ஒரு வெற்றியாளன், ஒரு சர்வைவர் அப்படின்றதுக்கான சாட்சி. உங்கள் மனசுலையும் உடம்புலையும் இருக்கிற ஒவ்வொரு தழும்புகளுமே ஒவ்வொரு கதையை சொல்லணும். இந்த இடத்துல தான் என்னை வீழ்த்த பார்த்தாங்க, ஆனால் நான் விடலை. இதோ இப்போ நிற்கிறேன் அப்படின்னு உங்களோட தழும்புகள் எல்லாமே கர்ஜிக்கணும். உலகத்தில் சாதித்த எல்லாருமே ஒரு காலத்தில் அவமானப்பட்டவங்க தான், ஒரு காலத்தில் உதாசீனப்படுத்தப்பட்டவங்க தான். அவங்க மட்டும் அந்த காயத்தை பார்த்து பயந்து முடங்கி இருந்தா இன்னைக்கு வரலாறு அவங்க பேரை சொல்லாது. அவங்க அந்த காயத்தை மருந்தாக மாற்றிக்கிட்டாங்க, அந்த வலியை வலிமையாக மாற்றிக்கிட்டாங்க. நீங்களும் அதை தான் பண்ணணும். உங்களை காயப்படுத்தினவங்க முன்னாடி போய் நிற்காதீங்க, அவங்கள விட பல மடங்கு மேலே போய் நின்னுங்க. ஞாபகம் வச்சுக்கோங்க, உங்களை உடைக்க நினச்ச அந்த கல் தான் நீங்கள் ஏறி போக போகிற அந்த படிக்கட்டுகள். உங்களை அழிக்க நினச்ச அந்த நெருப்பு தான் உங்களை சுத்தப்படுத்த போகிற அந்த தங்கம். வலியை ரசிக்க கற்றுக்கோங்க, ஏன்னா வலி இல்லாத வெற்றிக்கு மதிப்பு இல்லை. உங்களோட போராட்டங்கள் தான் உங்களை ஒரு ஹீரோவாக மாற்றுது. அந்த வடுக்கள் தான் உங்களோட வெற்றியோட அஸ்திவாரம். இனிமேல் யாராவது உங்களை காயப்படுத்தினா சிரிச்சுக்கிட்டே அந்த வலியை ஏற்றுக்கோங்க. மனசுக்குள்ளே சொல்லிக்கோங்க, இன்னும் ஒரு படி மேலே போகிறதுக்கு எனக்கு ஒரு காரணத்தை கொடுத்ததுக்கு நன்றின்னு. வடுக்களை அஸ்திவாரமாக மாற்றி பெரிய சாம்ராஜ்யத்தையே உருவாக்குங்க. 5வது தந்திரம், நான் ஃபஸ்ட்டு சொன்ன அந்த லாஸ்ட் விஷயம் இதுதான், பற்றற்ற நிலை. இதுக்கு முன்னாடி நம்ம சொன்ன 4 விஷயமே பார்த்திங்கன்னா நம்ம தற்காத்துக்கிறதுக்காக சொன்ன விஷயங்கள் மட்டும்தான். இந்த 5வது விஷயம்தான் இந்த மொத்த வீடியோவோட இதயம். இது தந்திரம் மட்டும் இல்லை, இது மிகப்பெரிய மன முதிர்ச்சி. இதை நீங்கள் அடைஞ்சிட்டிங்கன்னா இந்த உலகத்தில் யார் உங்களை அசைக்கவோ காயப்படுத்தவோ எந்த ஒரு சக்தியாலையுமே முடியாது. இந்த பற்றற்ற நிலையை நல்லா கவனிங்க. ஒரு காலகட்டத்தில் உங்களை ஒருத்தர் அவமானப்படுத்தியிருப்பாங்க. அப்போ உள்ளுக்குள்ள ஒரு வெறி இருந்திருக்கும், இவங்களை ஒரு நாள் ஜெயிச்சு காட்டணும், இவங்க முன்னாடி அப்படி ஒரு பெரிய ஆளாக வந்து நிற்கணும் அப்படின்னு. அந்த வெறியில் நீங்கள் ஓடி இருப்பீங்க, உழைச்சிருப்பீங்க. இப்போ நீங்கள் ஒரு பெரிய இடத்துக்கும் வந்துட்டீங்கன்னு வச்சுப்போம். அந்த இடத்துல இருந்து நீங்கள் திரும்பி பார்க்கும்போது ஒரு ஆச்சரியமான விஷயம் நடக்கும். உங்களை அவமானப்படுத்தின அந்த மனுஷன் மேலே உங்களுக்கு இருந்த கோபமும் பழிவாங்கணும் அப்படின்ற எண்ணமும் இப்போ இருக்காது. ஏன்னா அந்த உயரத்துல இருந்து நீங்கள் அவங்கள பார்க்கும்போது அவங்க உங்களுக்கு ஒரு போட்டியாகவே தெரிய மாட்டாங்க. இப்போ கற்பனை பண்ணி பாருங்க, நீங்கள் ஒரு பெரிய மலை உச்சியில் இருக்கீங்க. மலைக்கு கீழே இருக்கிற ஒருத்தவங்களை அண்ணாந்து பார்த்து திட்டுதான்னு வச்சுப்போம். அவன் என்னதான் கத்துனாலும், அவன் என்னதான் கை காட்டினாலும் அந்த சத்தம் மலை உச்சிக்கு கேட்காது. அப்படியே கேட்டாலும் அந்த மனுஷன் உங்களுக்கு ஒரு சின்ன எறும்பு மாதிரி தான் தெரியும். அங்கே உங்களுக்கு கோபம் வராது, ஒரு விதமான அமைதி தான் வரும். ஏன்னா நீங்கள் சிகரத்தில் இருக்கீங்க, ஆனால் அவன் இன்னும் பழைய இடத்துல அதே சின்னத்தனமான புத்தியோட, அதோட அழுக்கோட, அன்னைக்கு இருந்த அதே மனசோட அங்கேயே நின்றுக்கிட்டு இருக்கான். யார் உங்களை பற்றி என்ன பேசினாலும், எந்த தீர்ப்பு எழுதினாலும் அது உங்களை ஒரு துளி கூட பாதிக்காத மனநிலைமை வரும் பாருங்க. அதுதான் ஒரு மனுஷன் அடையக்கூடிய ஆகச்சிறந்த வெற்றி. மற்றவங்க வார்த்தையில் உங்களோட சந்தோஷம் இருக்கிற வரைக்கும் நீங்கள் அவங்களுக்கு அடிமை தான். ஆனால் மற்றவங்க வார்த்தை வெறும் காற்று தான். அது என்னோட மனசை தொட முடியாது அப்படின்றத நீங்கள் எப்போ உணர்றீங்களோ அப்போ தான் நீங்கள் ராஜாவாக மாறுறீங்க. அவங்க வீசுகிற அவமானங்கள் எல்லாமே உங்களை வந்து அடையாமல் காற்றுலே கரைஞ்சு போயிடும். அப்படியே அந்த மனுஷன் உங்கள் முன்னாடி வந்து நின்னாலும், ஒரு காலத்தில் உங்களை காயப்படுத்தின அதே ஆள் வந்து நின்னாலும் உங்களுக்கு அவங்க மேலே கோபம் வராது. பாவம் இவங்க அப்படியேன்னு ஒரு பரிதாபம் தான் வரும். ஏன்னா ஒரு மனுஷன் இன்னொருத்தரை அவமானப்படுத்துகிறான்னா அவன் தனக்குள்ள எவ்வளோ கசப்பையும் வலியையும் வச்சிருப்பான். அவனோட மனசு எவ்வளவு இருட்டாக இருந்தா மற்றவங்க மேலே வெளிச்சத்தை வீசாமல் இப்படி அழுக்க வீசுவான். இதை நீங்கள் புரிஞ்சுக்கும் போது அவங்க மேலே உங்களுக்கு கோபமே வராது. ஒரு நோயாளி மேலே காட்டுற பரிதாபம்தான் வரும். இந்த உலகத்தில் யாரையுமே மண்டியிட வைக்க நீங்கள் கத்தி எடுக்க வேண்டாம், கத்தவும் வேண்டாம். நீங்கள் உங்கள் இலக்கை நோக்கி அமைதியாக உயர பறந்துக்கிட்டே இருந்தால் போதும்.
ஒரு கழுகு உயரமாக பறக்கும்போது கீழே இருக்கிற காக்கைகள் எல்லாமே அதுக்கு தொந்தரவு கொடுக்க நினைக்கும். ஆனால் கழுகு காக்கை கூட சண்டை போடாது. அது இன்னும் உயரமாக தான் பறக்கும். ஒரு கட்டத்தில் ஆக்சிஜன் பற்றாக்குறையினால அந்த காக்கைகள் தானாக கீழே இறங்கி வந்துடும். அதே மாதிரி தான் நீங்கள் அடையிற அந்த அசுர வளர்ச்சியை, மௌனமான முதிர்ச்சியை, இது ரெண்டும் தான் நீங்கள் அவங்களுக்கு கொடுக்குற மிகப்பெரிய தண்டனை. நீங்கள் உயர போக போக உங்களை சுற்றி இருந்த அந்த சத்தங்கள் எல்லாமே குறைய ஆரம்பிக்கும். உங்கள் மனசு ஒரு அமைதியான கடல் மாதிரி ஆயிடும். உங்கள் மேலே எவ்வளோ அலைதான் அடித்தாலும் உள்ளுக்குள்ளே ஒரு அமைதி இருக்கும் பாருங்க. அந்த தெளிவு தான் பற்றற்ற நிலை. இப்போ உங்களுக்கு யாரையும் நிரூபிக்க வேண்டிய அவசியம் இல்லை, யாரையும் தோற்கடிக்க வேண்டிய கட்டாயமும் இல்லை. ஏன்னா உங்களை நீங்களே ஜெயிச்சிட்டீங்க. தன்னைத்தானே ஜெயிச்ச ஒருத்தனுக்கு மற்றவங்க கொடுக்குற அவமானம் எல்லாமே ஒரு தூசிக்கு சமந்தான். இந்த 5 தந்திரங்களையும் உங்களோட வாழ்க்கையில் ஒரு ஆயுதமாக பயன்படுத்துங்க. முதல்ல ரியாக்ட் பண்ணாமல் உங்களோட மதிப்பை நீங்கள் உணருங்க. மௌனமாக வளர்ச்சி அடைங்க. அந்த வளர்ச்சியை அடைகிறதுக்கு காரணமாக இருந்த அந்த வலியவே பலமாக மாற்றுங்க. கடைசியாக இது எல்லாத்தையும் தாண்டி ஒரு பற்றற்ற நிலைக்கு வந்து நில்லுங்க. உங்களை அவமானப்படுத்த நினச்சவங்க உங்களோட அமைதியை பார்த்து மிரண்டு நிற்கணும். உங்களோட வளர்ச்சி அவங்களோட கண்ணை மறைக்கட்டும். ஆனால் நீங்கள் எதையும் பார்க்காம, எதை பற்றியும் கவலைப்படாமல் ஒரு ராஜ நடையோட உங்கள் பாதையில் போய்கிட்டே இருங்க. வாழ்க்கை உங்களை செதுக்கட்டும். நீங்கள் ஒரு சிகரமாக மாறுங்க. இந்த 5 தந்திரமுமே வெறும் வார்த்தை இல்லை, அது உங்களை ஒரு அசைக்க முடியாத ஆளுமையாக மாற்ற போகிற ஆயுதங்கள். இனிமே உங்களை யாராவது அவமானப்படுத்தினா கோவப்படாதீங்க, சிரிங்க. ஏன்னா அவங்க உங்களை வீழ்த்தலை, நீங்கள் ஜெயிக்கிறதுக்கான காரணத்தை அவங்க உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இன்னைக்கு கண்டிப்பாக இந்த வீடியோ மூலமாக உங்களுக்கும் ஒரு மாற்றம் கிடைக்கும்னு நான் நம்புகிறேன். இந்த வீடியோ பல பேருக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா மறக்காமல் ஷேர் பண்ணிக்கோங்க.